ஹலோ வணக்கம், திஸ் இஸ் மனு. இந்த வீடியோவில் ஒரு மூணார் ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் மூணார் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான். லாஸ்ட் வீடியோவில் 1 டே ஆஃப் மூணாரில் என்னென்ன பிளேசஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்றத அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். இது செகண்ட் டே ஆஃப் மூணார் வீடியோ. இந்த டேயில் என்னென்ன பிளேசஸ்லாம் கவர் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் மூணார் 2 நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி போன ஃபஸ்ட்டு ஸ்பாட் தான் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க். இது இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கோட விசிட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock டு ஈவினிங் 4 o'clock வரைக்கும். இங்கேருந்து அந்த எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 8 kilometers ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்த வெஹிக்கிளில் இந்த ஸ்பாட்க்கு போக முடியாது. அங்கேயே அவங்க மினி பஸ் மாதிரி சஃபாரி ரைடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம டிக்கெட் எடுத்து அது மூலயமா தான் கூட்டிகிட்டு போவாங்க. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு 150 rupees கிட்ட ஆகும். சில்ட்ரனுக்கு அண்டர் 100 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே டிக்கெட்லாம் எடுத்து இங்கே க்யூவில் நிற்கிறதுக்கு ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. அப்போவே பயங்கர க்ரௌட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு சஃபாரிக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடாது, வந்த உடனே நீங்கள் பஸ்ஸில் ஏறி போகணும் அப்படின்னா ஆன்லைன் டிக்கெட் சர்வீஸும் இருக்குது. முன்னாடி நாளே நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது. நாங்கள் ஆன்லைனில் எதுவும் டிக்கெட்லாம் புக் பண்ணல, டேரெக்டாக வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் க்ரௌட் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 minutes வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி டிக்கெட்ஸ்லாம் எடுத்து இந்த எரவிக்குளம் போய் பார்க்குறது நமக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிற வேலையே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோ அழகாக ஒரு க்ரீன் கார்பெட் விரித்த மாதிரி இந்த டீ பிளான்டேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு லிமிட்டில் பஸ் ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து நம்ம எல்லாரையும் இறக்கிடுவாங்க. இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரி ஆஃப் த பார்க்குன்னு சொல்லி ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. அது உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையராக நமக்கு எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் பற்றின இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். இந்த பிளேஸ் மெயினாக ஒரு 2 விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஃபஸ்ட்டு விஷயம் நான் அடுத்தது சொல்கிறேன். 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 12 yearsக்கு ஒரு வாட்டி பூக்கிற அந்த நீலக்குறிஞ்சி ஃப்ளவர் இங்கே அதிகமாக பார்க்கலாம். இந்த மியூசியம் பக்கத்துலேயே ஒரு ஷாப்பும் இருந்தது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண அந்த வுடன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கேருந்து அந்த ஸ்பாட்க்கு போகிறதுக்கு வாக் பண்ணி போகலாம். கிட்டத்தட்ட 1 kilometer கிட்ட வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். வாக் பண்ண முடியாதவங்க பேட்ரி வெஹிக்கிள் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இந்த எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கோட ஃபஸ்ட்டு ஃபேமஸான விஷயம் அந்த நீல்கிரி தான் அப்படிங்கிற மறையாடு இங்கே நம்ம பார்க்கலாம். இதுக்கு கிளைம்பிங் எபிலிட்டி இருக்குது. எவ்வளோ ஸ்டீப்பான மலையும் அழகாக ஏறிடும். இது ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது அழியக்கூடிய அபாயம் உள்ள ஒரு அனிமல். இது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட அனிமல். இது இங்கே தவிர வேறு எங்கேயும் நம்ம அவ்வளோவா பார்த்துருக்க முடியாது. இங்கே அவங்க நல்லாவே இந்த நேஷ்னல் பார்க்கில் இதை சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த பிளேஸ்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே நீலக்குறிஞ்சி ஃப்ளவர் பிளான்ட்டு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளேஸ் ட்ரையாக இருக்குது. இதுவே 12 years ஒன்ஸ் அது பூக்கும் போது இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த டாப்லேருந்து பார்க்குறதுக்கு மூணாரோட வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. எவ்வளோ டிஸப்பாயிண்ட் பண்ண ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மிஸ்டோடு இருந்துச்சுன்னா என்னோடய பிளேஸ் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்திருக்கும். ஹஸ்பண்ட் காலையிலேருந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இந்த ஸ்பாட்டுக்கு ஏர்லி மார்னிங் நம்ம வந்தோம்னா இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரூம்லேருந்து கிளம்பவே 8:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வழியில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஈவன் குழந்தைங்களுக்குலாம் ஜர்க்கின்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு ப்ரீ பிளான்டாக வந்திருந்தோம்.
ஏன்னா இது டாப் ஹில்ன்றதுனால மிஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்பவே சில்னஸ் அதிகமாக இருந்திருக்கும். இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு வந்து பெஸ்ட் டைமிங் பார்த்திங்கன்னா ஒன்று ஏர்லியாக ஒரு 8 o'clock அந்த மாதிரி வரணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து 3 o'clock to 4 o'clock அப்படி வரலாம். இதுவே நல்ல கிளைமேட் சீசனில் வரீங்க அப்படின்னா இந்த டைம் வேணாலும் வரலாம். இந்த எரவிக்குளம்க்கு வந்து இன்னொரு நேமும் இருக்குது, ராஜமலை அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக இங்கே வந்து நம்ம விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாலிடாக 2 to 3 hours வந்து எடுக்கும். ரிட்டர்ன் ஆகும்போது நிறையா வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து எல்லோ பேஷன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து மலைப்பூண்டு, மலை தேன், சுக்கு இது எல்லாமே வந்து இருந்தது. செகண்டாக நாங்கள் வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா டீ மியூசியம். ஸோ நேற்றே வந்து இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டதுனால இன்றைக்கி தான் வந்து வர முடிஞ்சது. உள்ளே என்டர் ஆன உடனே நிறைய வந்து மான் கொம்பு, மான் தலை, அதுக்கப்புறம் வந்து மாடோட கொம்பு இதெல்லாம் நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து நம்மளோட பஞ்சபாண்டவாஸ் வந்து இங்கே நிறைய வந்து குகைகள் உள்ளலாம் வந்து பதுங்கிருந்து வாழ்ந்ததாகவும் அங்கே வந்து கண்டுபிடிச்சி எடுத்ததாக வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் இந்த மியூசியமில் வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ் ரூலிங் அப்போ வந்து இங்கே இருக்கிற அந்த கம்பெனியில் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து காயினேஜ் அப்படின்ற வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க கரன்சிக்கு பதில். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து போட்டிருந்துச்சு. But a healthy but only has very sunlight dry. You got whiting. The whiting means more antioxidant value, more medicine value. But whiting very expensive, per kilo 9,000 to 2,000. But whiting no in the market. It means less production. But whiting for heart growth, anti-cancer, otherwise immunity power high, and skin disease good for it. இங்கே வந்து டீ ப்ராசஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒயிட் டீ, க்ரீன் டீ, பிளாக் டீ, அதுக்கப்புறம் ஓலாங் டீ இதெல்லாம் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இருக்கிறதுலே ஒயிட் டீ தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் தென் வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. ஒயிட் டீ வந்து நம்ம வந்து நார்மலாக குடிக்கிற டீ கலரில் ப்ரௌன் கலரில் வராது, இது வந்து ஒரு பேல் எல்லோ கலரில் இருக்கும். இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கேட்டிங்கன்னா, டீ லீவ்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த டீ பட்ஸை வந்து ப்ளக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து சன்ட்ரை பண்ணி இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. க்ரீன் டீயும் கிட்டத்தட்ட சிமிலர் டு ஒயிட் டீ ப்ராசஸ் தான். ஆனால் வந்து பிளாக் டீ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஃபுல் லீவ்ஸை வந்து அவங்க நல்லா க்ரோ ஆன ஸ்டேஜில் வந்து அவங்க ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷின்லேயே வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரோலரில் வந்து எல்லா கிரானியூல்ஸையும் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. இதிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டஸ்ட் டீ, கிரானியூல்ஸ் டீ இந்த மாதிரி வந்து செப்ரேட்டாக வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து செப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய டீ ஃபேக்ட்ரிஸ்லலாம் அவங்க குடிக்கிற டீயை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டு பிடிச்சி நம்ம அந்த ஃப்ளேவரை வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஆனால் இந்த ரிப்பிள் டீ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. பிளாக் டீலே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. நேச்சுரல் ரோஸ் ஃப்ளேவர்லாம் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்டாக நாங்கள் பிளெயின் பிளாக் டீயோட ஏதாவது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதனால் வந்து ஒரு மசாலா டீ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாலும் டீயோட குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ஒயிட் டீ, க்ரீன் டீ, அதுக்கப்புறம் ரிப்பிளோட காஃபி கூட வந்து அவைலபிளாக இருந்துச்சு.
அந்த டேயில் வந்து ஃபைனலாக நாங்கள் போன பிளேஸ் தான் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பர் பர்சனுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட டைமிங் வந்து 8 o'clock to ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த ஃபால்ஸ் மூணார்லேருந்து ரிட்டர்ன் ஆகி போகிற வேலை இருக்கிறதுனால நாங்கள் க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் வந்திருந்தோம். தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஒரு சில டைமில் வந்து ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் தண்ணி ஓடுற இடத்துல வந்து எல்லா சீசன்லேயுமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த தண்ணியில் இறங்கி காலை வைக்கும் போது நல்லா ஐஸ் வாட்டர் உள்ள காலை வைக்கிற மாதிரி சில்னஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஈவினிங் டைம்ன்றதுனால நாங்கள் யாருமே வந்து தண்ணியில் இறங்கி அவ்வளோவா குளிக்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அந்த பாறையிலே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அதுவே அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து 2 days நாங்கள் மூணாரில் வந்து விசிட் பண்ண பிளேஸஸ் எல்லாம். இதில் வந்து உங்களுக்கு டீ ஃபேக்ட்ரி, டீ மியூசியம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த பிளேஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து வேறு ஏதாவது கூட நீங்கள் வந்து பிளேசஸ் போய் பார்க்கலாம். வேறு நாங்கள் பார்க்க முடியாத பிளேசஸ், மிஸ் பண்ண பிளேசஸ் பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து நிறையா இருந்துச்சு. ஆனால் அதில் ஒன்று கூட எங்களால் போக முடியல. அடுத்து எலிஃபென்ட் சஃபாரி ரைடும் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 days வந்து பிளான் பண்ணி அழகாக வந்து இந்த டூரை வந்து என்ஜாய் பண்ணலாம். அகைன் ரிட்டன் ஆகும்போதும் வந்து ஈவினிங் டைம் வந்ததுனால நாங்கள் மறுபடியும் வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்து கேப்சர் பண்ணி வச்சுருந்தோம். எல்லாருமே வந்து கூட்டமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஹோப் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ஒரு 3 days வந்து டைம் இல்லை, 2 daysலேயே வந்து பிளான் பண்ணணும் மூணார் ட்ரிப்க்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் அலோட் பண்ணி இந்தந்த பிளேசஸ் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து என்ஜாயபிளான ட்ரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் see you all in the next video. Until then, bye.